பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் நிறைய நோட் அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும் வீடியோக்கு ஆல்ரெடி. இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் இவ்வளோ நாள் ஆர்டிக்கிளில் எப்படி இருக்குன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஒன்று மிக நிச்சயமாக வந்திருக்கு. இது வந்து ஒரு புரட்சிகரமான பட்ஜெட்டு சொல்லுவோம். நான் சல்யூட் அடிப்பேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா யாருமே அதை பற்றி பேசவே இல்லை, இன்க்ளூடிங் ரெவன்யூ செக்ரட்டரி. ஆனால் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை விட்டு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வரோம், தொடர்ந்து பேசிட்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வணக்கத்துக்குரிய சிவகாமி ஐஏஎஸ் மேடம் அவர்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசினாங்க. அது யாருமே அதை பற்றி சரி, திரும்பவும் சொல்கிறேன். இது வந்து ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட், ஒரு மிக துணிச்சலான ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதி திராவிடர் பழங்குடி இன விவசாய தொழிலாளர்களின் பெயரில் நிலங்கள் உரிமையாக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்தது தொடக்கத்தில். யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது, ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னால் உழுபவர்க்கே நிலம் சொந்தம்னு 50-60களில் இடதுசாரிகள் முன்வைத்த முழக்கம். அதன் பிறகு பஞ்சமி நில மீட்பு விவகாரம் என்று வணக்கத்துக்குரிய சிவகாமி ஐஏஎஸ் உள்ளிட்ட பல தலித் தலைவர்கள் முன்னெடுத்த ஒரு முயற்சி. அது வேறு ஒரு பெயரில் இது இப்போது அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து நான் ஏற்கனவே பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன், பல முறை பேசியிருக்கேன். சரிங்களா? முதல் முறையாக விவசாய தொழிலாளர்கள் பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எத்தனை பேர் கவனிச்சாங்க சொல்லுங்கள்? இது ஒரு பெரிய புரட்சி. அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகுங்கிறது தெரியல, அது கொண்டு வரப்படுமாங்கிறது தெரியல. ஆனால் அது நடைமுறைக்கு வருகிற போது அது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றமாக இருக்கும். விவசாய தொழிலாளர்கள் விவசாய நில உரிமையாளர்களாக மாற்றப்படுவாங்கன்னு அப்படியே தொடங்கிச்சு. இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்தது, அதை நான் பார்த்தேன். அப்போது இது ஒரு பெரிய புரட்சி இல்லையா? இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு 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 நான் சொன்னேன் இல்லையா, காலையில் பேசும்போது சொன்னோம், ஒரு பெரிய ஒரு பேரடிகம் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விவசாய தொழிலாளர்களை உரிமையாளர்களாக மாற்றுவதுங்கிறது ஏன் அது வந்து யாருமே அது ஒரு பெரிய ஒரு அறிவிப்பாக எடுக்கவே இல்லை. அது பெரிய விஷயம் தானே. அது ஐ ஹேவ் டு ரிலீஸ் எ ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இப்போது மீனவர்களுக்கு வந்து பணியில்லா காலத்தில் 5000 ரூபாய் உதவித்தொகை என்பது 7000 ரூபாயாக உயர்த்தப்படும். அப்படியே ஏற்ற ஒரு 1,84 லட்சம் குடும்பங்கள் அதில் பயனடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நேரடியாக உங்களுக்கு பயன் கிடைக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி தானே இந்த ஒரு மாடர்ன் சைக்கிள் கொடுக்க போகிறோம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். முதல்ல ஏற்கனவே சைக்கிள் கொடுக்குற திட்டம் ஜெயலலிதா போய் கொண்டு வந்தாங்க, மிகவும் ஆரோக்கியமான திட்டம். அது இப்போது வேறு வகையிலே மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. அதே மாதிரி மடிக்கணின்னு கூட அவங்க கொண்டு வந்தது தான், ஏடிஎம்கே பேரில் கொண்டு வந்தால் மடிக்கணிலாம் இப்போ மீண்டும் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு செலக்டட் ஸ்கூல்ஸில் அதை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதிரி வளாகமாக மாற்றப்போகிறோம் அப்படிங்கிற, பள்ளி வளாகமாக மாற்றப்போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருந்தது. தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கல்வி இளைஞர் நலன் தொடர்பான அறிவிப்புகள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் போக 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 எப்பவும் ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே வந்துருச்சு. சில விஷயங்கள் வந்து பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம், நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைந்து இருக்கலாம், அவ்வளோதானே தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் எடுத்துடனே சொல்லப்பட்ட இந்த ஒரு வாக்கியம் வந்து அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாக்கியம், ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் அது. அதனால் அதன் மீது இன்னும் ஒரு பெரிய அளவில் அறிவிப்புகள்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இது என்ன அப்படின்னா, இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், 2-3 நாட்கள் முன்பாகவே முதல்வர் அவர்கள் கூட விவசாய தொழிலாளர்கள் பற்றிலாம் பேசினாங்க. ஸோ முதல் முறையாக விவசாய தொழிலாளர்களை பற்றி பேசுவது இப்போ தான் முதல் முறை. ஓகே, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வரேன். இதில் ஒரு விவசாயிகள் மீது நம்ம அவ்வளோ பெரிய மரியாதை வைத்திருக்கிறோம். அவள் தான் இந்த நம்முடைய பொருளாதாரத்தின் உயர் நாடி. அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் தான் அங்கே வந்து பாடுபடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே போய் சேர்றதில்லை. அப்படிங்கும்போது அவர்கள் பெரிய விஷயம். எதிர்கட்சி தலைவர் அண்ட் அதிமுக பொதுச் செயலாளர் 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஆமாம், பெருசாக எதுவும் இந்த பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஈக்குவல் டு 0 வேல்யூ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காலையில் மத்தியானம் சொன்னோம், காலையில் பேசும்போது நம்ம தான் சொன்னோம், பெருசாக இப்போது இருக்கவே முடியாது. ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆகின்றன, இன்னும் 8 மாதங்களாக மீதி இருக்குது இந்த நிதி ஆண்டில். இதுக்கப்புறம் இன்னும் சரி செய்ய வேண்டியது ஏராளமாக இருக்கின்றன. அப்படின்னா ஏற்கனவே தவறுகள் இருக்கின்றன தான் பொருள். அதுக்கெல்லாம் ஏராளமாக தவறுகள் சரி செய்யப்படுகின்றன. அதெல்லாம் சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போதைக்கு ஒரு கொள்கை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், அந்த கொள்கை அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். அது இல்லாமல் இப்போதைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகிறோம், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, இப்போதைக்கு இல்லை. அதனால் இது பெரிய ஏமாற்றமா அப்படின்னா ஏமாற்றமாக சொல்லப்படலாம், அதில் ஒன்றும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியில் அப்படி தான் சொல்லும், அவங்க சொல்வதே நியாயமும் இருக்கிறது. ஆனால் இத்துடன் இது முடிந்துவிட போகிறது அல்ல. இன்னொரு 8 மாதங்கள் கழித்து அடுத்து வரப்போகிற நிதி அறிக்கை இதே மாதிரி இருந்தால் அப்போ நான் ஏமாற்றம் என்று சொல்வேன். ஆனால் இப்போ அது ஏமாற்றமாக தெரியவில்லை. என்றால் எந்த திசையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட இன்னும் தீர்மானிக்க முடியாத நிலைமை. இப்போ நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான முன்முயற்சிகள் அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? மதுபான உற்பத்தியாளர்களுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணம் ஆண்டுக்கு 1000, வெளிப்படையான டெண்டர், மேடம் சொன்ன மாதிரி ஃபேஸ்லெஸ் வரி மதிப்பீடு அண்ட் பத்திரப்பதிவு,
இதனால என்ன பெனிஃபிட்ஸ் வந்துரும் சுரங்க நிச்சயமா நடவடிக்கை வரும், முழுமையாக நிச்சயமா கண்ணிமயமாக்கல்? அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாதிரி தெரியாது, மிக நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும், நம்ம அரசுக்கான வருவாய் கூடும், அது ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் இது 15,000 போதாது crore அப்படிங்கிறது. அப்படின்னு அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது போதாது அப்படின்னு. ஏன்னா காலையில் நம்ம பேசும்போதே அதான் சொன்னோம், வருவாயை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக நீங்கள் வேறு வழிகளிலும் முயற்சிக்க வேண்டும். கிராமத்தொடுகளை ஊக்குவியுங்கள், கிராமத்தில் இருக்கிற தொழில் முனைவோருக்கு ஊக்கமளியுங்கள், உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துங்கள். அதான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு இண்டிஜினஸ் எக்கானமியை வந்து நீங்கள் வலுப்படுத்தாமல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவே முடியாது. மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி. அந்நிய முதலீடுகளை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை உயர்த்தலாம்ங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கதை, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி உயர்ந்தா சரித்திரமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்துங்க, கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு கிராமத்துலேருந்து சிட்டியை நோக்கி ஓடி வருவான் வேலைக்கு? உங்களால் ஏன் அங்கே ப்ரொவைட் பண்ண முடியல? அங்கே ஏன் உங்களால் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியவில்லை? அங்கேயே உங்கள் தொழில் கொண்டு வர முடியவில்லை? ஓகே, 20,000 கோடி ரூபாய், 50,000 கோடி ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்து வருகிறவங்களுக்கு சென்னைக்கு பக்கத்தில் தான் இடம் கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது? கிராமத்து பொருளாதாரத்துக்கு நீங்கள் எப்போது என்ன டிசைன் ப்ராசஸ் பண்ணி, ஆனால் இது அதற்கான ஒரு அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. கிராமப்புற பொருளாதாரம் பற்றி ஒரு அறிவிப்பு இந்த முறை வந்திருக்கு. அதெல்லாம் கூட பார்க்குறேன்.